Hey guys, நம்ம ஜியாலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கோ அல்லது பிக்னிக் ஸ்பாட்ஸ்க்கோ அல்லது கோயில்களுக்கு போயிருப்போம். அப்படி போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ராக்ஸில் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துப்பீங்க கரெக்டாக. அண்ட் என்னைக்கா யோசிச்சிங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு அப்படி யோசிச்சிருந்தீங்க, அப்படி தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆக்சுவலி திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டெக்டோனைட். அண்ட் இந்த டாபிக் நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி கிளாஸ் ஹெட்டிங் கீழே தான் வரும். அண்ட் இந்த டாபிக்கான ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி பை டேவிஸ், Hackenfossen, SK Ghosh and Buildings. Welcome to my channel Success Guru and myself Panchanadam, and let's get into the heading. So what is a tectonite? So rocks that are pervaded by foliation and lineation are known as tectonites. So பொதுவா ஒரு ராக்ல அதிகமான foliationsum lineationsum சேர்ந்தோ தனித்தனியாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ராக்கு பொதுவான பேர் தான் டெக்டோனைட்ஸ். ஸோ இங்கே ஒரு இமேஜ் பார்க்குறீங்க, இது திண்டுக்கல் எடுத்த ஃபோட்டோ, ரீசெண்டாக ஃபீல்டு போகும்போது எடுத்தோம். சில பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஓரியன்டேஷன்ஸ் ராக் காட்டுது. இந்த மாதிரியான ஓரியன்டேஷன் ஒரு பாறை காட்டும் பட்சத்தில், அதாவது அது வந்து செகண்டரி ஆரிஜினாக இருக்கும், ரைட்டா? பிரைமரி ஆரிஜின் செடிமெண்ட்ரி ராக்ல வந்து பிளேனார் ஃபியூச்சர் ஃபார்மாக இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் செகண்டரி ஆரிஜினாக உருவாகும் போது அந்த ராக்ல நிறைய ஃபோலியேஷன்ஸ் அண்ட் லினியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டெக்டோனைட்னு சொல்லுவோம். ஓகேவா? The tectonites are rocks that have flowed in solid state in such a way that few parts of the rock body escape the distortional influence of the flow, at least when observed at the scale of single hand specimen under the outcrop. So tectonites முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராக்ஸ் எல்லாம் சாலிட் ஸ்டேட்ல ஃப்ளோ ஆயிருக்கு அல்லது நகர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் அப்படின்னா, எப்படி கிளேஷியர் நகருதோ அல்லது பெரிய ஸ்கேல் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ராக்ல மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். எதில் பேசியிருக்கோம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் பிஹேவியர் ஆஃப் ராக்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கன்ஃபைனிங் ப்ரெஷர் கூட கூட அந்த ராக்கோட ஸ்ட்ரென்த் கூடுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் லிமிட்டும் பிளாஸ்டிக் லிமிட்டும் கூடுது அண்ட் பிரேக் லேட் ஆகி படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆழமாக ஒரு ராக் டிஃபார்ம் ஆகும்போது, ஆழமான பகுதியில் டிஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த ராக்காகவே ஃப்ளோ ஆகும், எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் காட்டாத மாதிரி. அட்லீஸ்ட் கையில் பார்க்கும்போதோ இல்லை மேப்பில் பார்க்கும்போதோ, மேபி தின் செக்ஷனில் சமயங்களில் டிஸ்டார்ஷன் காட்டலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. டெக்டோனைட்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்டோனைட்ஸ் எப்போ சொல்லலாம் அப்படின்னா, அந்த டிஸ்டார்ஷன் மெகாஸ்கோபிக் ஸ்கேலில் காட்டக்கூடாது. ஓகேவா? இது ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கலாம் அது. ஓகேவா? அண்ட் டெக்டோனைட்ஸ் ஹாவ் அ வெல் டெவலப்டு பெனட்ரேட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங்லி அலைன்ட் ஃபோலியேஷன் அண்ட் லினியேஷன். ஸோ டெக்டோனிக்ஸ் என்ன சொன்னோம்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபோலியேஷன் லினியேஷன் இருக்கும்னு. அது வந்து எப்படி இருக்கும்னா பெனட்ரேட்டிவாக இருக்கும். வாட் இஸ் பெனட்ரேட்டிவ்? ஊடுருவி போகிற மாதிரி அந்த பாறைக்குள்ள அந்த மாதிரி இருக்கும் ஒரு டெக்டோனைட் அப்படிங்கிறது. அண்ட் இதுதான் ஒரு ஸ்ட்ரெயினோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ராக் பார்க்குறீங்க, அந்த ராக்ல இந்த மாதிரி ஒரு ஃபோலியேஷன் அல்லது லீனியேஷன் காட்டுது அப்படின்னா, தட் சிம்பிளி இண்டிகேட்ஸ் அந்த ராக் நல்லா டிஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஸோ பொதுவாக அன்டிஃபார்ம்டு ராக்ல அப்போ டெக்டோனைட்ஸ் பார்க்க முடியாது, கரெக்டாக? அதெல்லாம் சொல்லியிருக்கோம். டெக்டோனைட்ஸ் எங்கே பொதுவாக இருக்கும்னா, கிரேட்டான்ஸில், ஷீல்டில் அல்லது மொபைல் பெல்ட்ஸில் நிறையா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்ததில் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? So that is what a tectonite is, which is a expression of a strain of that particular rock which is formed due to the applied stress. So வெளியில stress apply ஆகும்போது அந்த rock deform ஆகுது அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அந்த ப்ரூஃபா நம்ம வந்து டெக்டோனைட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஹவு இட் இஸ் கிளாசிஃபைட்? ஸோ டைப்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டெக்டோனைட்ஸை பொதுவாக மூணாக பிரிக்கிறாங்க, which is called L tectonites, S tectonites, LS tectonites. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் எஸ் டெக்டோனைட் அப்படின்னா என்னன்னா, விச் இஸ் அ ஃபோலியேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ராக்ல ஃபோலியேஷன் காட்டக்கூடிய மாதிரியான மினரல் அலைன்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we can call it as an S tectonite. What is a foliation? டவுட் வரும் இல்லையா? ஸோ ஃபோலியேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர். ஃபோலியோ அப்படின்னா ஷீட்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? விச் இஸ் அ 2-dimensional ஆப்ஜெக்ட். அதுக்கு ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குல்ல எஸ் டெக்டோனைட். ஸோ பார்த்தீங்கன்னா இது லென்த் இந்த டைரக்ஷன்லையும் ஓரியன்டேஷன் காட்டுது, இது பிரெத் இந்த டைரக்ஷன்லையும் ஓரியன்டேஷன் காட்டுது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அன் எஸ் டெக்டோனைட், ஆர் வி கேன் சிம்பிளி கால் இட் அஸ் அ ஃபோலியேஷன். ஓகேவா? ஸோ ஃபோலியேஷன் லைன் லைக் ஸ்ட்ரக்சர், ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் வில் பி அ லென்த் அண்ட் திஸ் வில் பி பிரெத். மாற்றி கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ராக் ரெண்டு டைரக்ஷன்ல ஓரியன்டேஷன் காட்டுச்சுன்னா we can call it as a foliation. அப்போ லினியேஷன்னா இட் இஸ் அ லைன் லைக் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரே டைரக்ஷனில் காட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் லைன் லைக் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டேஷன் காட்டும் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ லீனியேஷன். சமயங்கள்ல இல்லை, பல நேரங்களில் ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும், விச் இஸ் கால்ட் அஸ் அ எல்எஸ் டெக்டோனைட். ஸோ நீங்கள் பொதுவாக பார்க்குற ராக் எல்லாமே எல்எஸ் டெக்டோனைட்ஸாக மோஸ்ட்லி இருக்கும், சில நேரங்களில் மாற்றிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எல் டெக்டோனைட்,
சாரி இது வந்து எஸ் டெக்டோனைட், மேலே இருக்கிறது எல் டெக்டோனைட், ரெண்டுமே இந்த ராக்ல இருக்கு. அண்ட் பொதுவாக லீனியேஷன் இன் எல்எஸ் டெக்டோனைட் லைஸ் in the plane of foliation. ஸோ எந்த பிளேனில் foliation இருக்கோ, ஸோ இது லென்த் இது பிரெத்துன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இதான் இந்த foliationோட பிளேனு, அந்த பிளேன்லேயே அல்லது பிளேனுக்கு பேரலாகவே அல்லது பிளேனுக்கு மேலேயே லீனியேஷன் இருக்குமா, which is called as a LS tectonite. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் டெக்டோனைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட். அண்ட் ஏற்கனவே நம்ம ஃபோலியேஷன் பற்றியும் லீனியேஷன் பற்றியும் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து தனி வீடியோ போட்டிருக்கோம். வேணா கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், நான் அதை லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை படிக்கிறோம் இல்லையா, என்ன ரீசன்? ஸோ வை டு ஸ்டடி அ டெக்டோனைட்? ஸோ தே ஸ்ட்ரெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ டெக்டோனைட். ஸோ டெக்டோனைட்டோட முக்கியமான விஷயமே அதோட ஸ்ட்ரெயின் சிக்னிஃபிகன்ஸ் தான். எப்படின்னு சொல்லுவோமா, the presence of a foliation or lineation in rock is a signal that the rock has undergone significant distortion with or without dilation. ஸோ பொதுவாக ராக் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லீனியேஷனோ அல்லது ஃபோலியேஷனோ என்ன அர்த்தம், அந்த ராக் டிஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்போ டிஃபார்ம் ஆயிருக்கும், அந்த ராக் உருவானதுக்கு அப்புறம் பிட்வீன் ப்ரெசன்ட் டைமுக்குள்ள எப்பயோ டிஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு, விச் இஸ் கால்ட் அஸ் அ செகண்டரி டிஃபார்மேஷன். ரைட்டா? ஸோ இப்போ ஒரு ராக் பார்க்குறீங்க, அந்த ராக்ல எந்த ஒரு ஃபோலியேஷனோ இல்லை லீனியேஷனோ இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் அந்த ராக் ஃபார்ம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ராக்ல எந்த பெரிய லெவலில் டிஃபார்மேஷனும் இல்லை அப்படின்னு தானே மீனிங். ரைட்டா? ஸோ ராக் டிஃபார்ம் ஆயிருக்கா இல்லையாங்கிறத காட்டுறதே நமக்கு இருக்கிற ஒரே ப்ரூஃப் இந்த ஃபோலியேஷனோ லீனியேஷனோ ஆர் சிம்பிளி கால் இட் அஸ் அ டெக்டோனைட்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? சரி, இது என்ன சார் முக்கியம் அப்படின்னா, ஆக்சுவலா இதுதான் ஒரு பிரைம் கோல் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்ட். என்னது, டீடைல்டு ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜிஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்டோனைட் தான் ஒரே சப்போர்ட்டிங் ப்ரூஃப் அல்லது ஒரே சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். எப்படி சார் அப்படின்னா, ஒரு டெக்டோனைட்டை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்டோனைட் டிஃபார்ம் ஆகிறதுக்கான ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டைரக்ஷனும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு மேக்னிடியூடையும் அந்த டெக்டோனைட் காட்டுமா. அண்ட் அதை கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையே ஆக்சுவலா. ரைட்டா? ஸோ ஒரு ராக் டிஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு சொல்றது டெக்டோனைட்டு, அந்த ராக் டிஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆயிருக்கு அண்ட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு, இது ரெண்டையுமே சொல்றதும் டெக்டோனைட் தான். அண்ட் அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்டோட அனாலிசிஸ்ல டீடைல் அனாலிசிஸ்ல முக்கியமான ஸ்டெப் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் நான் நினைக்கிறேன், அதனால ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே, இதோட இந்த ஹெட்டிங் முடிச்சுக்கிறேன். இது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் இன் அப்கமிங் வீடியோஸ். And I group my videos according to the category that playlist பண்ண பார்க்கலாம். நீங்க you can connect with us by mail, Facebook and Instagram and these other links. You can support us by like, share and subscribe. Thanks for watching. Have a great day.